வணக்கம். மிஸ்டர் யோகி பி, நட்சத்ரா, இன்ஜாஸ் அண்ட் டாக்டர் பர்ன் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேட் 2026 கன்சர்ட்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல பூத் பேட்டிங் கேட்கணுங்கிற விஷயம். இதுக்கு முதல்ல ப்ரீவியஸா நீங்க ஸ்ரீலங்கா வந்திருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சக்தி எஃப்எம்முக்கும் நம்ம என்டையர் ஸ்ரீலங்கா மக்களுக்கும் பெரிய வணக்கம். போன நம்மளுக்கு வந்து 2 பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஜவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் 2008 சக்தி எஃப்எம்க்கு தான். சக்தி எஃப்எம்க்கு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த ஷோ வந்து மறக்க முடியாத ஒரு ஷோ. பெரிய க்ரௌட். அப்போ வந்து வல்லவன் வாஸ் பீக்கில் இருந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்டை வேற நம்ம ஃபேன்ஸாக பார்த்தோம் அப்போ. அண்ட் பெரிய க்ரௌட் வந்துச்சு. அண்ட் நம்ம தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் வந்து எவ்வளோ ரேப்பை வந்து ரசிக்கிறாங்க. நம்ம ஃபேன்ஸ் இத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு பார்த்து உண்மையிலேயே மெய்மருந்து அப்படி இன்றைக்கி வரைக்கும் நம்ம நினைவில் இருக்குது அந்த ஷோ. அது முடிஞ்சு தென் கடைசியாக நம்ம பண்ணது வந்து ஒரு ஹிப்ஹாப் கான்சர்ட் ஷோ கொலம்போவில் தான் பண்ணோம். அண்ட் அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எப்போல்லாம் நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்தோம்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். பிகாஸ் இட்ஸ் லைக் காட்ஸ் காட்ஸ் ஐலண்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் மக்கள் எப்போவுமே நம்மளை ரொம்ப அன்பாக ஆதரிக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே இங்கே இது பாருங்க, சொல்லும் போதே நான் ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஸ்ரீலங்காவில் அவ்வளோ அன்பு இருக்குது. அதே அனுபவம் தான். முதல் முறை வரும்போது சக்தி எஃப்எம்க்கு வந்தது. அந்த ஒரு ஷோ வந்து ஒரு நம்ம பீக்ல இருக்கும்போது பண்ண ஒரு ஷோ. ரொம்ப சிறப்பான ஒரு ஷோ. நல்ல ஒரு அனுபவம். ஸ்ரீலங்கா எப்பயுமே எங்களுக்கு வந்து எங்களை இப்போ 20 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தோட 20 வருஷம் நம்ம தொட போகிறோம். எப்பயுமே எங்களை வரவேற்று எங்களுக்கு அன்பு கொடுக்குற ஒரு தேசமா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வரப்போற கான்செப்டை எதிர்பார்ப்போம். அது லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து அது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவங்க அன்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் அந்த அன்பை ரிசீவ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் இந்த 8ஆம் மாதம். ஸோ பேசிக்காக எனக்கு கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், தமிழ் ஹிப்ஹாப் கல்ச்சர்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியடுக்கும் அது இப்போ எந்த அளவுக்கு இவால்வ் ஆகியிருக்கு? எப்படி அந்த சேஞ்ச் பார்க்குறீங்க? நம்ம வல்லவன் ஆல்பமோட ஏரால ஒரு பெரிய அலை உருவாகி, பேசிக்லி மடை தருத்து அலை உருவாகி உலகம் பூரா அது பரவும் போது ஃபார் மீ பர்டிகுலர்லி இவ்வளோ ஒரு பெரிய ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்ப்பேன். பிகாஸ் ஏன்னா யூடியூப் அப்போ தான் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துச்சு. ரீச்சுக்கு இவ்வளோ பெருசாக ஆகும்னு யாரும் கணிக்க முடியாது. பிகாஸ் டெக்னாலஜி வந்து அப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நோபடி ஐ திங்க் ஈவன் த யூடியூப் கைஸ் டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அதாவது இவ்வளோ ரீச் ஆகும்னு. இன் இல் பிகம் அ மியூசிக் பிளாட்ஃபார்ம். அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு நம்ம போடணும். ஏன்னா அவங்க மூலியமாக வந்து உலக தமிழ் மக்களே எல்லாம் நம்மளோட பாட்டை கேட்டு நம்ம யாருன்னு எல்லாருமே தெரிஞ்சு நம்ம தமிழ் மக்களை வந்து இணைத்துட்டாங்க. யூ காட் யூனிஃபைட். ஏன்னா அந்த தமிழ் ஹிப்ஹாப்போட பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா ஒற்றுமையும் எல்லாத்தையும் வந்து ஒரு பீட் ஒரு வைப்ல வந்து எடுத்துட்டு வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தமிழ் ஹிப்ஹாப் வேற எல்லா தமிழ் மக்கள் வாழ்கிற எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு ரேப்பர் இருக்காங்க. அண்ட் எல்லாமே ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். அதை பார்த்து எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன புது ரேப்பர்ஸ் எல்லாமே கலையை மதித்து தமிழ் மொழியும் பண்பாடு அதெல்லாம் மதித்து அண்ட் ஹிப்ஹாப்பை வந்து ஹிப்ஹாப்பில் இருக்கிற இந்த கலையை மதித்து அதில் இருக்கிற சரித்திரம் அதோட ஹிஸ்டரி அதெல்லாம் புரிஞ்சு ரேப் பண்ணுற புது கலைஞர்களுக்கு வந்து என்னோட 100% நம்மளோட ஆதரவு. அண்ட் டாக்டர் பர்ன் கிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ யூஸ்வலாக ஒரு யங்ஸ்டர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழியை அந்த ஒரு கருத்தை ஹிப்ஹாப் மூலமா சொல்ல முடியும்? இல்ல ஹிப்ஹாப் மூலியமா இல்ல, எந்த விதமான இசை மூலியமாவுமே வந்து இந்த ஒரு வழி அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தலாம். ஹிப்ஹாப் வந்து
தனிப்பட்ட முறையில அதுக்குன்னே உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான். எந்த இசையிலுமே உருவாக்கலாம். கண்டிப்பா இசைனால முடியும், ஹிப்ஹாப்னால முடியும். நாங்க அதானே பண்றோம். இப்ப நம்ம சொன்ன தோட்டாக்கள் துளைக்காது, அணுகுண்டு தகர்க்காது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட உணர்வு தானே. சோ அந்த உணர்வு நம்ம பாடல் முழுவதுமே உணர்வு தான். நம்ம எங்களுடைய லைஃப், என்னுடைய லைஃப், அதுல நடக்கிற விஷயங்கள், அதுல இருக்கிற அந்த சம்பவங்களை தான் நம்ம பாடலா செய்றோம். அந்த உணர்வுகள் தான் பாடல், வலிகள் தான் பாடல். சோ அந்த பாடல் கண்டிப்பா வந்து ஹிப்ஹாப்ல வந்து ஃப்ரம் த டே இட் பிகின்ஸ் அங்க இருந்து இப்போ வரைக்குமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்களை வந்து வெளிப்படுத்துற, வலிகளை வெளிப்படுத்துற ஒரு ஜானோவா தான் இருக்கு. அண்ட் மிஸ்டர் எம்சி ஜாஸ் கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த ஸ்ரீலங்கா, நம்ம நாட்டுல ஸ்ரீலங்கால இந்த ஹிப்ஹாப் இப்ப எந்த அளவுக்கு இவால்வ் ஆகுது, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? சிறப்பாக பண்றாங்க அவங்கள ரேப்பர்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா வந்துட்டு ஸ்ரீலங்காலின்னு வந்து நிறைய பேர் வந்து லைக் வெளியூர்ல எல்லாம் இருக்காங்களா, லைக் யூரோப்ஸ்ல எல்லாம் இருக்காங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எம்சி சாயா இருக்கட்டும், ரத்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி ரேப்பர்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அவங்க வந்து நல்லபடியா வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அவங்களோட சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ உள்ளுக்கு ஸ்ரீலங்கா உள்ளுக்கும் வந்து நிறைய ரேப்பர்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அந்த மொழி, நம்ம மொழி தமிழ் மொழிக்கு வந்துட்டு ரொம்ப ஆழமா இருக்கு, ரொம்ப அழுத்தமாவும் ஆழமா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஒரு குரோத்னு சொல்லணும். எஸ். பேப் 2026 கன்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? ஆக்சுவலா இது வந்து மிகப்பெரிய ஒரு லைன் அப். ஸ்ரீலங்காவோட மிகப்பெரிய ஹை ஸ்டேஜ் ஃபார் ஹிப்ஹாப். அண்ட் இதுல வந்து அவ்வளோ ஆக்ட்ஸ் வந்து வர போறாங்க. மலேசியாலேருந்து நாங்க வரதுல வந்து ரொம்ப கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி வரதுல வந்து ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. வி கான் ஜஸ்ட் வெயிட் டு ராக் த ஆடியன்ஸ். அண்ட் பேக் டு பேக் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அண்ட் அந்த அன்பு ரிசீவ் பண்றதுக்கும் ஆடியன்ஸை மறுபடியும் ராக் பண்றதுக்கும் வந்துட்டு ரெடியா இருக்கேன். அண்ட் பிளஸ் வந்துட்டு மற்ற அந்த உள்ளூர் கலைஞருக்கு ஒரே மேடையில உள்ளூர் கலைஞருக்கு கூட வந்துட்டு ஒன்னா நிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவங்க இப்ப இன்னைக்கு ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு இல்ல, இன்னைக்கு புது புது கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து பண்றதுல வந்துட்டு ஒரு 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 லுக் போர்டா பாக்குறேன். 3வது முறை நம்ம வரோம் இல்லையா? 3வது முறை வரோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முறை ரொம்ப ஸ்பெஷல். இந்த முறை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையா பாக்குறேன். நான் ஒரு ஒரு ஸ்ரீலங்காவே ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம இதுல கலந்துக்கிறதா நான் நினைக்கிறேன். எல்லா விதமான கலைஞர்களும், எல்லா இன கலைஞர்களும் கலந்துக்கிற ஒரு இடமா பாக்குறேன். இது எங்களுக்கு முதல் முறை. இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது. ஏன்னா ஆர்கனைசர்ஸும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காங்க, எங்களுக்கும் செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ ஒரு புதுவிதமான ஒரு ஆடியன்ஸையும் நாங்க பார்க்க போறோம்னு எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்கும் எங்களோட இசையை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யோகி சார், ஃபேன்ஸா நாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபேன்ஸா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, யோகி பி, நட்சத்திரா, டாக்டர் பர்ன், எம்சி ஜாஸ் வழங்கும் நம்மளோட கிளாசிக் தமிழ் ஹிப்ஹாப் ப்ளூ பிரிண்ட் எனர்ஜி, அதை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு எல்லாமே நம்மளோட பணிவான கோரிக்கை என்னன்னா, ப்ளீஸ் கம் ஃபார் த ஷோ. நீங்கள் வாங்க, நம்ம கூட பாடி பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட வல்லவன் பாட்டுகள்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்மளோட காலிவுட் ட்ராக்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பாட்டோட இசையோட நம்ம இணைந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பர்ன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார், அதை தொட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஆர்கனைசர் வந்து நம்மளை கால் பண்ணி இந்த ஷோ பற்றி பேசும்போது நம்ம கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னு. இந்த ஷோவோட கான்செப்ட் வந்து பெஹத்ன்னு சொல்லும் போது அதுக்கு முடிஞ்சு பெஹத் என்ன அப்படி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் கேட்டு முடிஞ்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஓஹோ, ஓகே, இந்த நாட்டுக்கு வந்து தேவை மருந்து தான், புண்பட்ட மனங்களுக்கு வந்து எல்லாமே தேவை ஒரு நல்ல மருந்து. அண்ட் வி பிரிங் மெடிசன், யூ ஆர் பிரிங்கிங் மெடிசன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல கான்செப்ட் வச்சா, இது புதுசாக இருக்க, யாரெல்லாம் அந்த மாதிரி டைட்டில் வைப்பாங்க? மெடிசன் யாராச்சும் டைட்டில் வைப்பாங்களா? பட் ஆக்சுவலி ஹிப்ஹாப் ஓட ஒரு பெரிய சக்தி என்னன்னா, நிறைய இட்ஸ் அ யூனிஃபையிங் மியூசிக் ஜான்ரா. எல்லாத்தையும் வந்து ஒரே தாளத்திலையும் ஒரே இசைத்திலையும் ஒரே சந்தத்திலையும் வந்து இணைக்கிற ஒரு சக்தி தான் இசை. அந்த இசை ஒரு பாணியில் வந்த மாபெரும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலை தான் ஹிப்ஹாப். ஸோ ஹிப்ஹாப் யூனிஃபைஸ் பீப்புள். ஸோ இந்த ஷோவில் வந்து இதுதான் கான்செப்ட்னு சொல்லி அவங்களோட கிராஃபிக்கும் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இப்போன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, அந்த கிராஃபிக்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நியூ ஸ்கூலாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டரில் வந்து நம்ம கை விட்டு உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் திஸ் இஸ் கூல். ஸோ அவங்களோட ஆர்டிஸ்டிக் அண்ட் கிராஃபிக் டிசைன் அந்த என்டையர் ஷோ வந்து மெடிசன் அப்படின்னு சொல்லி உறங்க நிற்கிறத வந்து நம்ம ரொம்ப பாராட்டுறோம்.
இதுதான் மக்களுக்கும் நம்மளுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வரோம். ஸோ ஃபேன்ஸ்க்கு இதுதான் நம்மளோட அன்பான கோரிக்கை. நிறைய யங் டேலண்டட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, களம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட யங்கான டேலண்டட் பீப்புளுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? எப்படி அவங்களை கைட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு அவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. இப்போ நாங்க வந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி லைக் மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், மேஜர் லேபிள் இண்டிபெண்டன்ட் சீனை வந்து சப்போர்ட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட திறமை வந்து வெளியில வந்து கண்டிப்பா பேசப்படும். அப்படி நிறைய பேர் பண்ணிக்கிட்டாவும் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு லைக் வந்து நம்மளுக்கு இது இருந்தா தான் அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு பெரிய லேபிள்ல இருந்தா தான் பாட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க திறமையை வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டிக்டாக்ல எடுத்தினாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல எடுத்தினாலும் சரி, உங்களோட கண்டென்ட் பாக்குறதுக்காக அவ்வளவு பேர் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு புஷ். பட் ஆனால் பண்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நிஜமாலே அந்த கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது நம்ம ஹிப்ஹாப் பண்றோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆழம் என்ன, சரித்திரம் என்ன, அந்த இசையோட முன்னோர்கள்லாம் யாரு, கொஞ்சம் எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த நாலேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா பண்ணாங்கன்னா அவங்க இப்ப இருக்கிற வளரும் கலைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டேட்ல இண்டிபெண்டன்சி தான் உலகம் முழுதும் வந்துட்டு ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ எஸ், they should get advantage on all these platforms which is available for them right now. Yeah. அண்ட் அப்கமிங்கா உங்க 3 பேர் கிட்ட இருந்து நம்ம ஒரு கொலாப என்ன எதிர்பார்க்கலாம்? அது தலைவர் சொல்லுவாரு. தலைவர் வந்து எப்பவுமே ஆக்சுவலி நம்ம என்ன ஆச்சுன்னா 3 பேரும் வந்து தனி ப்ராஜெக்டில் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் வல்லவன் வந்து நிறைய ஆஃபர் 3 பேருக்கும் தனியாக வந்துருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு ஹிப்ஹாப் குரூப்புக்கு வந்து இது இஸ் நார்மல். பிகாஸ் ஒரு கலைஞனுக்கு ஒரு ஒரு பாதை இருக்கும், ஏன்னோ ஒரு கலை திசை இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு அப்புறம் திருப்பி நம்ம வருவோம். இப்போலாம் ஷோக்கு வருவோமோ அண்ட் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன் ஃபியூச்சர். நம்ம 3 பேரும் உட்காந்து மண்டையை உடைச்சிட்டு சூப்பரான ஸ்ரீலங்கா டீ குடிச்சிட்டு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு மேபி உங்கள் கரையோர கிட்ட ஒரு ஐடியா வரலாம், பார்ப்போம். we 100% சப்போர்ட் த ஆர்ட். ஆனால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ பயபக்தியாக பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ சக்தி எஃப்எம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். யூ ஆல் டோன்ட் நோ உங்களை ஹவு என்ன ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து சக்தி எஃப்எம் கேவ் அஸ். ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் மொதல் வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சக்தி எஃப்எம் ட்ரீட் பண்ணாங்க. எவ்ரி திங் வென் ஸ்மூத், த ஷோ வாஸ் கிரேட். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷோ வந்து நம்ம நினைவிலே இருக்குது. அண்ட் உங்களோட ஐடியாக்குன்னு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நீங்கள் ஒரு ரேப் ஷோ கூட, ரேப் காம்படிஷன் கூட பண்ணுங்கள். நம்ம 3 பேரும் ஃப்ரீயாக இருந்தோன்னா அதில் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ. நம்ம வந்து ஸ்ரீலங்கா ரேப்பர்ஸ்க்கு வந்து தமிழ் ரேப்பர்ஸ்க்கு வந்து 100% நம்மளோட சப்போர்ட் உண்டு. கண்டிப்பா. ரொம்ப ஒன்றும் இல்லை, ஆர்வமா இருக்கேன் ஆக்சுவலி வந்து கலந்துக்கணும்னு. எப்பயுமே அதான் ஸ்ரீலங்கா வரும்போது எப்பயுமே அது ஒரு 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 வேற விதமான ஒரு உணர்வு. அந்த மண்ணில் கால் வைக்கும் போதே ஒரு வேற விதமான உணர்வு, ஒரு தமிழ் உணர்வு. தமிழ் மக்கள் எப்போதுமே வரவேற்கிற ஒரு ஒரு தோனியிலேயே, ஒரு பாணியிலேயே நம்மளை வந்து செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்காக எதிர்பார்க்கிறோம். மக்களே இறங்குங்க, நெருக்கி செய்ய போறோம், தெரிக்க போது பாத்துக்கீங்களா?